ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்ட் 2 பார்க்குறோம். எபிசோடில் பார்ட் 2 பார்க்குறோம். எல்லோரும் என்னோட பார்ட் 1 காமிக்க சொல்லுவீங்க. பார்ட் 1 இப்போ பார்ட் 2 பார்த்துருக்கோம். பார்ட் 2க்கு ஒரு பேஜ் எடுத்துக்கலாம். பேஜ் எடுத்துகிட்டு நான் ஒரு பர்பிள் கலர் ப்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு கார்னரில் அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா கார்னரில் அடிக்கணும். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கார்னரில் அடிச்சிருக்கேன். இப்போ வந்து செகண்ட் கார்னரில் அடிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கலர் சூஸ் பண்ணால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட்டு நிறைய பேர் வந்துருக்காங்க. எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. 3 பேர் அப்புறம் எல்லா கார்னர்ஸையும் அடிச்சிட்டேன். இந்த மாதிரி கார்னரில் சைடில் இருக்கும்ல, அங்கே வந்து நல்லா க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். லைட் க்ரீன் ஒரு மாதிரி கலர். அந்த கலர் எடுத்து இதுக்கு ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கலாம். ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டு ஒரு க்யூட்டான ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்கேன். பேஸில் யூனிகார்ன் பேஸில் தான் இப்போ பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தான். கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க எல்லோரும். அதுக்கு நான் யூனிகார்னில் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் யூனிகார்ன் வேணும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் பண்ணுறேன். இன்னும் என்னெல்லாம் வேணும் கமெண்ட் பண்ணி நான் இது பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி இன்னொன்று யூனிகார்ன், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2 யூனிகார்ன், ஏதாச்சும் யூனிகார்ன் பிக்சர் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது நம்ம குட்டி ஜனங்களுக்கு பெருசு வந்து எல்லோரும் கேட்டிருந்தாங்க பண்ணுங்க அப்படின்னு. என்னை ஒரு நிமிஷம் கூப்பிட்டாங்க, தான் போயிட்டேன். இது வேணாம், பிக் புக்கில் பண்ணுறப்போ கூட நமக்கு டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இதை வச்சுருக்கேன். இப்போ வந்து எந்த பண்ணலாம், இதுக்கு ட்ராயிங் பண்ணலான்னு சொல்லிட்டு எந்த ட்ராயிங் அப்படின்னு ஸ்டிக்கரில் பார்த்துக்கிறேன். ஸ்டிக்கரில் பார்க்குறப்ப இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. க்யூட்டாகவும் குட்டியாக வேறு இருக்கா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். குட்டியாக கூட வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஹெட்டும் ஃபேஸும் வரைஞ்சிக்கிட்டு நெக் வரைஞ்சிக்கலாம். நெக் வரைஞ்சிட்டு ஒரு பாடி சேர்த்து வந்து என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்காரு கூகுளில் கொடுக்கலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் கொடுத்துருந்தாங்க. சில யூனிகார்ன் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இதுக்கு வந்து நான் இதான் சூஸ் பண்ணியிருந்தேன். எல்லாத்துக்கும் பர்பிள் பாடி ஃபேஸுக்கு எல்லாத்துக்கும் பர்பிள் அடிச்சுக்கலாம். பர்பிள் அடிச்சுட்டு இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி இருந்துச்சு. பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி இருந்தனால ப்ரஷ்ஷுக்கு எப்பவுமே நம்ம ப்ரௌனாக கொடுப்போம். இதுக்கே ப்ரௌன் கொடுத்துப்போம் அப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்காங்க. அப்படி 2 பேர் இருக்காங்க. அப்புறம் என்ன கலர் பண்ணலாம் அப்படின்னு ஒயிட்டு, அது ப்ளூ, அப்புறம் இந்த மாதிரி அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். க்ரீன் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணுறது ஹெட்டுக்கு வந்து க்ரீன் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் ப்ளூ கொடுத்துக்கலாம், வாலுக்கும் ப்ளூ கொடுத்துக்கலாம். அது க்ரீனும் ப்ளூ கொடுத்துட்டு இப்போ டச்சிங்க்கு வந்து ஃபுல்லாக ஒயிட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணுறது நல்லா சூப்பராக இருக்கும். இதை வந்து கண்ணு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் எனக்கு ஐடியா இல்லை, அதனால வேறு பண்ணி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இது வச்சு பேக் மாதிரி பண்ணிட்டு பேப்பர் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேப்பரில் பேஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. பேப்பரை ஃபோல்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அந்த கார்னரில். அப்போ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதான் என்னோட